Hi friends, Bashas kitchen la இன்னைக்கு நம்ம மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் மதுரை ஸ்டைல். இந்த கோலா உருண்டை செய்யறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட இந்த ருசியான கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். மட்டன் கோலா உருண்டை செய்யறதுக்கு போன்லெஸ் மட்டன் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல இந்த மாதிரி ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. மட்டன் கோலா செய்யறதுக்கு தேவையான மிளகா பொடி, மஞ்சத்தூள், உப்பு, கலந்த தூள், கரம் மசாலா தூள்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை மிக்ஸி ஜாரில் ஒட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மட்டன் கீமாவை சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதங்க விடுங்க. லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் வெந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஆயிரும். நிறைய இதுலேருந்து தண்ணியும் வந்திருக்கும். இப்போ இந்த தண்ணியை நம்ம ட்ரை அவுட் பண்ணணும். ஃப்ளேம் ஃபுல்லில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம கொதிக்க விடலாம். நடுநடுவில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ தண்ணி நல்லா ட்ரை அவுட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பிளண்டர் ஜாரில் சேர்த்து அதையும் ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க. இந்த கோலா உருண்டைக்கு நம்ம வெங்காயம் இந்த மாதிரி வதக்கி சேர்க்கறது தான் இதில் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை ஆறுறதுக்கு வெயிட் பண்ணலாம். கோலா உருண்டைக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலாவில் இங்கே சோம்பு, பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நம்ம பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டனை சேர்த்துருங்க. கோலா உருண்டை மசாலாவை சேர்த்துருங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் மஞ்சத்தூள், உப்பு, வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் கலந்துத்தூள் சேர்த்துக்கோங்க. கலந்துத்தூள் இல்லை அப்படின்னா கறி மசாலா தூள் சேர்த்துட்டு தனியாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மிளகாத்தூள், உப்பு ரெண்டுமே உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பொரிகடலையே நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. உருண்டை பிடிக்கிறதுக்கு தேவையான ட்ரைனஸ் இந்த பொரிகடலைனால தான் கிடைக்கும். அதனால இது நீங்கள் கொஞ்சம் கூட ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கோலா உருண்டை பிடிக்கிறதுக்கு எனக்கு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை ஆச்சு. இப்போது இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உருண்டை பிடிக்கிறதுக்கு வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொரிகடலை சேர்த்துக்கோங்க. நடுவில் விரிசல் இல்லாமல் நம்ம உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் எண்ணெயில் போட்டோன்னா பிரியாமல் இருக்கும். விரிசல் இருந்துச்சு அப்படின்னா எண்ணெயில் போட்ட உடனே அது நம்மளுக்கு பொரி பொரியாக ஆயிரும். அதனால விரிசல் இல்லாமல் நல்ல பிளெயினாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. கோலா உருண்டைக்கு இந்த உருண்டையை பிடிக்கிறது ஒரு டிப் அப்படின்னா இது எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்படின்றது இன்னொரு டிப். அதையும் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எல்லா டிப்ஸும் யூஸ் பண்ணி நீங்களும் கோலா உருண்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில். இப்போ இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கோலா உருண்டையாக உள்ளே சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி உருண்டையை உள்ளே சேர்த்திங்க அப்படின்னா உருண்டை சீக்கிரமாக கருப்பாயிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இந்த கோலா உருண்டையை உள்ளே சேர்த்துக்கணும். ரொம்ப சூடான எண்ணெயில் போட்டிங்க அதிலே நம்மளுக்கு பால்ஸில் விரிசல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது பொரி பொரியாக ஆயிரும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி செவந்து வந்துடும். நடுநடுவில் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது இந்தளவு வெந்ததுக்கப்புறமா நம்மளோட கோலா உருண்டையை நம்ம வெளியே எடுத்துடலாம்.
நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்களும் மதுரை ஸ்டைல் கோலா உருண்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நம்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா தான் உள்ளே இருக்கிற இந்த மசாலா அப்புறம் இந்த மட்டன் ரெண்டுமே வந்து நல்லா வெந்திருக்கும். சூடு ஆயிலில் போட்டு நல்லா வந்து சீக்கிரமாக பொரித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா உள்ளே நம்மளுக்கு மசாலா வந்து பச்சையாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா ஒரு 5-7 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு அதுக்கப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா ருசியான மதுரை ஸ்டைல் கோலா உருண்டை தயாராகிருச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.